சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நமச்சிவாயம். சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஆன்மீகத்தினுடைய அற்புதமான ஒரு செய்தி. அதாவது காசி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். காசியில் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற காசி விஸ்வநாதர் இந்த தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து ஒரு மனிதனை சோதிப்பதற்காக வருகிறார். அவ்வாறு வரும் பொழுது அவர் திருவோடி ஏந்தி காசி மாநகரிலே அந்த திருவோட்டிலிருந்து ஒவ்வொரு தெருவாக பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறார். பிச்சாடனாக வருகிறார். அப்படி வருகின்ற சமயத்தில் யாருமே அவருக்கு பிச்சை தருவதாக இல்லை, பிச்சை போடவும் இல்லை. சரி என்று, ஏனென்றால் அவரே ஒரு பிச்சாடனர். அப்படி வரும் பொழுது சோதிப்பதற்காக வருகிறார். வந்த பொழுது யாரும் அவருக்கு பிச்சை தரவில்லை. ஒரு கங்கை கரையினுடைய ஒரு கடைசி இடத்தில் ஒரு கழிவு நீர் தொட்டியின் அருகே போய் அமர்கிறார். 2 கைகளையும் தன்னுடைய முழங்காலில் வைத்துக்கொண்டு அங்கு பார்க்கும் பொழுது அவர் அருகிலே ஒரு 100 அடி தூரத்திலே ஒரு பிச்சைக்காரன் இருக்கின்றான். அதாவது 2 கைகளும் கால்களும் வயிர்களும் முகங்களும் அத்தனையும் தொழுநோயாக இருக்கின்றன. அந்த தொழுநோய் இருக்கவன் அவனும் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றான். இவரோ வயோதிகனாக, முதியவராக, பிச்சாடனராக தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சோதிக்க பார்க்கிறார். அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரனாக இருக்கின்றான். அப்படி பிச்சை எடுத்து வந்த உணவை 5 பங்காக வைத்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு 4 பங்கை கொடுத்து விட்டு 1 பங்கை மட்டும் தான் உண்ணுவதற்காக வைத்திருக்கின்றான். அந்த நேரத்திலே இந்த பரமேஸ்வரன் இருக்கின்றான் இல்லையா, பரம்பொருளாகிய பரமேஸ்வரன் என்ன பண்ணுகின்றான், அந்த காசி விஸ்வநாதர் அந்த அவரிடத்தில் போய் கையேந்துகிறான், எனக்கு ஒரு கை உணவுதா அப்படி என்று. உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன செய்கின்றான், தொழுநோய் பிடித்த பிச்சைக்காரன் அந்த 4 பங்கு நாய்களுக்கு கொடுத்த பிறகு 1 பங்கை முழுவதுமாக அந்த பிச்சாடனருக்கு கொடுத்து விடுகிறார். பாதி அவருக்கு வைத்து கொண்டிருக்கலாம். அப்பா, ஏனப்பா எனக்கு முழுமையாக தந்து விட்டாய், நீ பாதியை வைத்துக் கொள்ளலாமே, 4 பங்கு நாய்களுக்கு கொடுத்து விட்டாயே என்று கேட்கிறார். இல்லை, பரவாயில்லை, நான் ஒரு நாள் தான் சாப்பிடாமல் இருப்பேன், நான் அடுத்த தெருவுக்கு போனால் எனக்கு பிச்சை கிடைத்து விட, ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது நீ 5 நாட்களாக சாப்பிடவில்லை, அதனால் நீ இதை உன்று அப்படி என்று சொல்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு, நான் என்னை பற்றி உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா அப்படின்னு என்று கேட்கிறார். இல்லை, ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ரொம்ப பசியோடு இருக்க, நீ அதனால் முதல்